பெட்ரோலோ, டீசலோ, சிஎன்ஜியோ எதுக்குமே தட்டுப்பாடுன்றது கிடையாதுங்க. தேவையில்லாமல் வதந்தியை கிளப்பி மக்களில் மத்தியில் ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் மக்கள் ரொம்பவே பீதி அடைஞ்சு எல்லாம் பெட்ரோல் பங்க்லேயும் எல்லாம் கேஸ் ஷாப்லேயும் போயிட்டு நின்று தேவையில்லாமல் ப்ரெஷர் அங்கே இருக்கிற போலீஸ்க்கெலாம் ப்ரெஷர் இதுமாதிரிலாம் இருக்க தேவையில்லை. ஏன்னா இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்த சோர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இந்தியாவும் கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் ஒன்று சொல்லுவாங்க, இந்தியாவில் மோடி சும்மா ஊரை சுற்றிட்டுருக்காருன்னு. அவர் ஊரை சுற்றலைங்க. இந்தமாரி பல நாட்டுக்கு போயிட்டு பல டீல்ஸை மேற்கொண்டு இந்தமாரி பதற்ற சூழ்நிலையில் கூட நமக்கு இந்தியாவில் மக்கள் பதட்டம் அடைய தேவையில்ல. நம்ம எப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்னமும் நம்ம இந்தியாவில் இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா பாகிஸ்தான் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் ரேட்லாம் ஏகப்பட்டது எகிரிச்சு. அதேமாரி கேஸு கிடைக்கல. அதேமாரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் 4 நாள் வேலை செஞ்சால் போதும் வாரத்துக்கு. ஸ்கூலுக்கெலாம் லீவ் விட்டாங்க. வீட்டில் கேஸ் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், அதேமாரி வாகனத்தை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, இந்தமாரி கட்டுப்பாடெலாம் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் அது கிடையாது. என்னதான் மோடி நம்ம உள்நாட்டு விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை நல்லா எல்லாத்தையும் கூட வெளியுறவு கொள்கையிலன்றது ரொம்பவே ஒரு இரும்பு கரம் கொண்டு காக்கக்கூடிய ஒரு மனிதர் தாங்க சத்தியமாக மோடின்றவர். ஆனால் வெளியுறவு கொள்கைன்றது ரொம்பவே பலமாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் மத்தியில் எங்கே எது இல்லைனா கூட இப்போ கூட ரீசெண்டாக கனடா கூட எங்கள்கிட்ட எல்பிஜி இருக்குது, நீங்கள் அந்த சோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வேணும்னு சொன்னால் போதும், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்றது மாரியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியா தான் ஏற்றுக்கலை. ஏன்னா நம்மளால் முடியும், ஏன்னா நிறைய இடத்துல நம்ம டீல் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இந்தியா, வளர்ச்சி இந்தியா நினச்சால பெருமையாக இருக்குது. பெருமைப்படுறவங்களாம் கீழே ஹார்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. ஈரான்லேருந்து மும்பையை நோக்கி ஒரு கச்சா எண்ணெய் கப்பல்ன்றது வந்திருக்கு. அந்த கப்பல் இந்தியா ரிக்வெஸ்ட் வச்சாங்க, அது ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசி அது மூலியமாக இப்போ இந்த ஹர்மஸ் நீர்நிலையில் நிற்கிற 2 கப்பலை திருப்பியும் அனுப்புறதாக சொல்லியிருக்காங்க. இதில் தான் பார்த்துக்குங்க, இந்தமாரி போர் பதட்ட சூழ்நிலையில் கூட இந்தியா மக்களுக்காக என்ன செய்யுதுன்றது. ஏன்னா எந்த இடத்துலையும் நம்ம பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்தியா இப்படி வேணால் பண்ணிகிட்ருக்காங்க.